ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஆனாவை அங்கே ஜின் வந்துட்டு அவங்க மாஃபியா அங்கிளை வந்து பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். கண்டிப்பாக அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவார். அவரை பார்த்தாலே எல்லாருக்குமே பயம் அப்படின்ற சைட் அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே உள்ளே போய் வந்து மீட் பண்ண போனதுமே பார்த்தாங்க, அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. ஏன்னா அதுதான் நம்மளோட ஹீரோ ஷென்னே. அங்கே அவனுக்குமே அவளை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற போதே 2 பேர் லவ் பண்ணி இருந்திருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அவங்க பேச வந்ததுமே, உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் செட் ஆகாது, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ வந்துட்டு அந்த குடும்பத்தோட வந்து முறையாக பிறந்த பையன் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கா. நீ வந்துட்டு எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஒன்றை மாதிரி ஆளை போய் நான் மேரேஜ் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே ஜின் வந்துட்டு இப்படி அவங்க அப்பா வந்துட்டு கடன் வாங்கியிருந்திருக்காரு, அதுக்காக ஒரு 5-6 பேர் வந்துட்டு அவர் அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள், நான் தான் உங்களை பார்க்குறதுக்காக அவளை கூட்டிகிட்டு வந்தேன். அவள் வந்துட்டு நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லா விஷயத்தையுமே செட் பண்ணி கொடுத்தேன்னா என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டுருக்கு. என்ன வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்னோட நெஃப்யூ நீ மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களோட டிமாண்ட்ஸ் என்னமோ நான் எல்லாமே வந்துட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோ என் பக்கத்தில் வான் சைட் அங்கே கூப்பிடுறான். ஹீரோயின் அங்கே பக்கத்தில் போனதுமே அங்கே ஸ்மோக் பண்ணிகிட்டே காதில் வந்துட்டு எனக்கு நீ தான் வேணும், நீ வந்துட்டு உன்னை எனக்கு வந்துட்டு கொடுப்பையா அப்படின்ற செட்டுங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அப்போ அங்கே ஜின் வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. அங்கிள் நீங்கள் வந்துட்டு எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களை யார் பார்த்தாலுமே பயப்படுவாங்க அப்படின்றத சொன்னதும் என்னால் உனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ண முடியாது, நான் மற்றவங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு எதுவுமே தலையிட மாட்டேன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாயிருது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோ, ஓ நீ வந்துட்டே ஹெல்ப் பண்ணி காப்பாற்றுவியா, உன்னை காப்பாற்றவே 4 பேர் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான் உதவாக்காரன்னு. அதை கேட்டுட்டு இன்னுமே அவனுக்கு கடுப்பாயிட்டாங்க, அவளை கூப்பிட்டுட்டு போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி எங்கேயுமே போக முடியாது, நீயாவே என்கிட்ட வந்து உன்னை நான் தரேன்னு சொல்லிட்டு அங்கே பேசணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னமே வந்துட்டு தன்னை மன்னிக்கலை, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறானான்னு சொல்லிட்டு. அப்போங்க அவன் கண்டிப்பாக அந்த ஆள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும், பட் உனக்காக தான் நான் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்றத சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல வீடு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கா, அவனுங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய குரூப் தெரியுமா, அவங்கள எதிர்த்து போலீஸால் என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவும் தப்பு பண்ணிடாதான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரி ஓகே இருக்கட்டும் பரவாயில்ல, நீ வந்துட்டு பேசாமல் வந்துட்டு கிளம்பு இப்போ வீட்டுக்கு, நீ என்ன கிளம்பலையா நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போகும்போது அங்கே அவள் ஃபோனுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அங்கே மெசேஜ் பண்ணுறான். நீ உன்னோட அப்பாவை காப்பாற்றணும்னு நினச்சேன்னா இந்த அட்ரஸ்க்கு நீ தனியாவான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே போயிட்டு அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அவ்வளோவே வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். பரவாயில்ல நீ வந்துட்டு இப்போ நான் சொன்னதுமே இந்த இடத்துக்கு வந்துட்டு உன்னோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அவனை போய் மீட் பண்ணக்கூடாது, அது வந்துட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட தான் இருக்கணும், எனக்கு க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆனதுமே ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஃபேஸை திருப்பிக்கிறா. நீ இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, நீயாவே என்னோட பெட்டுக்கு வந்துட்டேன்னா நான் வந்துட்டு இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்ட்டு என்ன அப்படி வந்துட்டு குறைச்சால என்னை விட்டுட்டு நீ அவன் பின்னாடி போய் சுற்றிட்டு இருக்க, அவன்கிட்ட மட்டும் நீ ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஜெலஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்னால் வந்துட்டு இப்படி தப்பான வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் உன்னோட அப்பாவை காப்பாற்றணும்ல, அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணாதான் நடக்கும்னு சொன்னதுமே அவளுமே வந்துட்டு எதுவும் பண்ண முடியல, ஃப்ளட் பண்ணிவிட்டு அவனுமே பேசிகிட்டே இருக்கான். ஸோ ஐஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டதும் அவனுக்கே இங்கே ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக போயிட்டு பேசாமல் அவன் போய் அங்கே வந்துட்டு உட்காந்துடுறான். நீ வந்துட்டு உன்னோட அப்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிற, ரொம்ப நல்ல பொண்ணு தான், பட் நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஸோ நீ என் பேச்சை கேட்டு எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னோட அப்பாவை நான் காப்பாற்றுவேன், அதுக்கப்புறம் ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டை நினச்சி ஆகிற வரைக்குமே துடிச்சு அழுகணும் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், என்னோட அப்பாவோட உயிரை மட்டும் நீ காப்பாற்று, எனக்கு அது போதும், அதுக்கப்புறம் நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இவனை விட்டுட்டு போனதுக்கு ரீசனே இதான் போல், ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருக்காங்க, ஸோ எல்லாத்தையும் இங்கே வந்து இவன் பே பண்ண வேண்டியதாக இருக்குது, பட் வந்துட்டு இவனோட நேமுமே இதில் சேர்ந்துட்டு இவன் பேருமே வந்து கெட்டு போயிருமேன்றதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இவன் தப்பாக புரிஞ்சுட்டு ஹீரோயின் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுமே கரெக்டானு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அப்போ ஹீரோ சரி இதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்டேன்னா ஓகே தான், நீ பேசாமல் இங்கேவே ஸ்டே பண்ணி திரும்ப போய் நீ அவனை மீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னோட அப்பாவை காப்பாற்றிடுவேன், நீ அதை பற்றி யோசிக்க வேணாம் கவலைப்பட வேணான்னு சொல்கிறான்.
நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா அவங்க அப்பாவை அதே மாதிரிங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் அவர் அங்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறா. அவர் அங்கே சாரி கேட்குறாரு. என்னால் தானம்மா உனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அந்த காசெல்லாமே உன்னோட அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக வாங்கினது தான். இப்படி அடைக்க முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் எதுக்குப்பா பழசெல்லாம் பேசிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களே எனக்கு அதே போதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு அப்பா பொண்ணோட அந்த பாசத்தை பார்க்கவே எனக்கு ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக இருக்கே. ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க தான் நீங்கள் அப்படின்றத சொல்கிறான். ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா இந்த பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னை பார்த்து நீங்கள் எப்படி கேட்டீங்க? நான் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணி உங்களை இப்போ காப்பாற்றிருக்கேன். உங்கள் ஒய்ஃபோட ஆப்ரேஷனுமே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க வச்சுட்டேன். இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் ஆமாப்பா அவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவர் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாரு. உங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஆல்ரெடி உங்கள் பொண்ணுக்கு எனக்குமே டீல் ஆயிடுச்சு. அவள் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணணும். அவள் தான் எனக்கு வேணுமே அப்படின்ற சைட் அங்கே பேசும்போது என்ன பேசிகிட்டு இருக்க நீன்னு சைட் அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு சண்டை போட்டதுமே உங்கள்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அப்பா நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காதீங்க, வேறு ஒன்றும் கிடையாது, நான் இவர்கிட்ட ஜாப் பண்ண போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். அப்போங்க நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்றத சொல்லிடுறா. நம்ம ஹீரோ அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயின்ட்ட பரவாயில்ல நீ உண்மையிலே வந்துட்டு உன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பொண்ணாக தான் இருக்கேன்னு சொன்னதும் என் குடும்பத்துக்கு நான் நல்ல பொண்ணாக தான் இருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு அதில் தலையிடணும்னு நினைக்காத, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ பேசு அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ இதெல்லாமே நீ வந்து நடந்துக்கிறத பொறுத்து தாம்மா நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோட்ட நீ என்ன உண்மையிலே இன்னுமே அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டதுமே நம்ம ஹீரோ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா வந்துட்டு அவன் ரொம்பவே ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்க அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக அங்கே பாக்ஸிங்கில் போய் அங்கே ஃபைட் எல்லாமே பண்ணி அந்த காசை தான் வந்துட்டு அவட்ட அங்கே கொடுக்க வந்திருக்கான் வின் பண்ணி. பட் அப்போ தான் நம்ம ஹீரோ நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கா. அதுக்கப்புறமே அவனோட லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே நல்லபடியாக நடக்கலை போல். அவங்க அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. வீட்டில் யாருமே அவனை வந்துட்டு மதிக்கிறதே கிடையாது. அவன் வந்து தப்பான முறையில் பிறந்தவன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு ரெஸ்பெக்ட்மே கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே வந்துட்டு தன்னை வந்து பார்த்து எல்லாருமே பயப்படணும், தனக்கு கீழே தான் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணி இந்த லெவலுக்கு வளர்ந்து வந்து அந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டாகவுமே ஆயிருக்கான். இப்போ வரைக்குமே அவனை பார்த்தாலுமே எல்லாருக்குமே அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வீட்டில் அவனுக்காக அங்கே சாப்பாடு தான் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்துட்டு என்னென்ன இவனுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜின் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்னப்பா யாருக்கு வந்துட்டு இப்படிலாம் குக் பண்ணிகிட்ருக்க, என்ன யாரோட மெசேஜ் அது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை யாரும் மெசேஜெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவள் வேமா வந்துட்டு ஃபோன் அங்கே வந்துட்டு மறைச்சி வச்சுக்கிறா. அதெல்லாமே பார்த்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் என்னமோ வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் பக்கத்தில் வந்ததுமே நான் வந்துட்டு உனக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், இப்போ நான் போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு ஒரு ஆம்பளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கே, அவங்க வயிற்றில் வந்துட்டு நல்லா இடம் பிடிச்சிட்டா மனசில் இடம் பிடிக்கலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறியான்னு சொன்னதும் ஓவர் திங்கிங் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது வேமா இவன் பிடிச்சிட்டு எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, இப்போ நீ அந்த ஜின்னை தானே மீட் பண்ண போயிட்டுருக்க, ஏன்னா அவன் கூட சேர்ந்து டேட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன அவ்வளோ அவசரமானு சொன்னதும் நீ வந்துட்டு இந்த விஷயத்தில் தலையிடணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்துட்டு எனக்கு ஒர்க் கொடுத்தா நான் அதை ஃபினிஷ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நம்மளுக்குள்ள அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஜின் தான் கால் பண்ணுறான். கால் பண்ணதுமே ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுன்னு சொன்னதும் ஃபோன் அட்டன் பண்ணதுமே எங்கள் பேபி நீ இருக்க, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன் வீட்டுக்கு வெளியேன்னு சொன்னதும் நானுமே வீட்டில் தான் இருக்கேன் அம்மாவை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு பேசினதும் எந்த வீட்டில் இருக்க நீ, நான் வரேன் உடனே சொல்லு அப்படின்றத சொன்னதுமே இவன் வேணுக்குனே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பயந்து போயிட்டு பதிலே வர மாட்டுது. வந்துட்டு பைட் வேற பண்ணி வச்சிடறான். அவள் கத்தவுமே என்னாச்சு வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியா வந்துட்டுருக்கு, ஏன்னா உனக்கு ஏதாச்சும் எனக்கு தெரியாமல் வெளியே பாய் ஃப்ரெண்ட் எது இருக்கா, என்னை சீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இங்கே வந்துட்டு ஒரு காக்ரோச் இருந்துச்சு அதை பார்த்து தான் நான் பயந்து போயிட்டேன், நான் இப்போ வந்து உன்னை மீட் பண்ண வர்றேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணதுமே அங்கே அவனுக்கு என்னமோ டவுட் ஆகிட்டுருக்கு. பட் இவ ஹீரோட்ட அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் நீ வேணுக்கு தானே பண்ணிட்டு இருக்கா, அவன் என்கிட்ட வந்துட்டு இப்படி வந்து கோவப்பட்டு ஏதாச்சும் பேசட்டும் வந்து பிரிஞ்சு போயிடட்டும் தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ இதெல்லாம் நீ பண்ணதுனால தானே, நீ வந்து எனக்கு என்ன பண்ணையோ அதுக்காக தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இல்லைன்னா நானுமே ஒரு நல்ல மனுஷனா எல்லாரும் மாதிரியுமே சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன், ஆனால் நீ என் லைஃபாகவே மாற்றிட்ட அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். அவள் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு வேற இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் இப்படி உங்கள் நெஃப்யூ வந்து மீட் பண்ண வந்திருக்காருன்னு சொன்னதும் உள்ளே அனுப்பிவிடுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன இங்கே இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே எதுக்கு இருக்கா அப்படின்ற செட் அவன் கேட்குறான். சரி நீங்கள் எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்கள் பண்ணியிருக்கலாமேன்னு சொன்னதும் நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு, உன்னோட ஃபேமிலியை கண்டாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் ஏன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பண்ணணும், உங்கள் குடும்பமே உதவாக்கார குடும்பம்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே கீழே டேபிள் கடியில் தான் இருந்துட்டு அது எல்லாமே கேட்டுட்ருக்கா. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் எதுக்காக மூச்சு தூக்கிட்டு இங்கே வந்துட்டு
இருக்க, உங்கள் குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறான். ஸோ எப்பவுமே வந்துட்டு பேசாமல் அமைதியாக அதெல்லாமே கேட்டுட்ருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அங்கே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டே அங்கே வந்துட்டு பேசுகிறான் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க, வெளியே தெரிஞ்சிச்சுன்னா என் மானமே போயிடும், பேசாமல் இரு அப்படின்றத சொல்கிறான். இவன் திரும்பவுமே அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோவுமே, உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை, நீ இங்கேருந்து போனேன்னா நல்லதுன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொன்னதும் நல்ல வேலை தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னுமே ரொம்ப இன்சல்ட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகிடுறா. அவன் வந்து தன்னால தான் அப்படி அசிங்கப்பட்டு போகிறானேன்னு. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, என்ன நீ பிரேக்கப் பண்ணி ஹர்ட் பண்ணையா, அப்பயுமே நீ வந்துட்டு இப்படி தான் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக வந்துட்டு ஃபீல் பண்ணையா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு ஃபீல் பண்ணையா அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு நீ என்கிட்ட இப்படிலாம் பேசாதன்னு சொல்கிறப்ப வேணுக்குனே பக்கத்தில் வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது அங்கே பார்த்தா அங்கே மேலே இருந்து அவன் வந்து அதை பார்த்துட்டு நீ இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ நேரமாக கீழே இருந்துட்டுருக்க, ரெண்டாவது நீ வந்து உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு லேடிஸோட சவுண்டு கேட்குதேன்னு சொன்னதுமே, லேடிஸா என்னோட வீட்லையா, எனக்கு லேடிஸை கண்டாலே பிடிக்காதுன்றது உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொன்னதுமே அதுவும் கரெக்ட் தான், உங்களுக்கு வந்துட்டு எப்படி அவங்கள போய் பிடிக்கும், நீங்கள் எப்பயுமே தனியாக தானே இருந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அவனுமே அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே வந்துட்டு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்க, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ பேசாமல் இன்றைக்கி நைட்டுமே என்னோடய வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு நடந்ததில் என்னமோ என் பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ நல்லா இருக்காங்க, எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு அங்கே ரொம்பவே காசு தேவைப்பட்டிருக்கு. ஸோ அந்த டயத்தில் தான் அங்கே ஜின்னை வந்துட்டு அவன் மீட் பண்ணியிருக்கா. அவன் நான் உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருக்கான். ஸோ ஹீரோயினுமே அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்கா. பிறகு அவனோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அவளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பிடிச்சிருக்கு. பட் அதை லவ்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது அங்கே ஒரு பாடி கார்டு வந்து மயக்கம் போட்டு கீழே கிடக்குறாங்க. என்னாச்சும் தெரியல இவங்களுக்கு, திடீர்னு இப்படி ஆகி போயிருக்கு. நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நானே வந்துட்டு இவரை செக் பண்ணுறேன்னு சொன்னதும் மேடம் இவ வந்துட்டு சீரியஸ் ஆயிரும்னு சொல்கிறப்ப இல்லை அவருக்கு வந்துட்டு நேற்று யாரோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, அவங்க வீட்டில் வந்துட்டு யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற செட் அவ கேட்குறா. ஸோ அதெல்லாமே நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு பரவாயில்லையே இத்தனை வருஷத்தில் ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா நீ வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர் ஆகிட்டேயா, உன் கையை வந்துட்டு தாயேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு விஷயங்கள் நடந்திருக்கு, பட் அது உனக்கு எதுவுமே வந்துட்டு தெரியாது, ஆனால் நீ வந்துட்டு தெரியாமல் என்னை எப்போ பார்த்தாலுமே ஹர்ட்ஃபுல்லாக வந்துட்டு ஹர்ட் பண்ணிவிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் இப்போ வந்துட்டு இந்த எமோஷனல் பேச்சை கேட்டுட்டு என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகணுமான்னு சொன்னதும் போதும் நிப்பாட்டு, நீ ரொம்பவே என்னை ஹர்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அப்போ நீ என்ன ஸ்கூல் டயத்தில் ஹர்ட் பண்ணிட்டு போனேன் அதை என்னன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்குமே கஷ்டமாயிடுச்சுக்கு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இவன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான், இவன்ட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா போல், ரொம்பவே க்ளோஸாக இருந்திருக்காங்க. அதனால தான் இவன் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கான். உனக்கு நம்ம 2 பேருமே சேர்ந்து இருந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம எப்போ சேர்ந்து இருந்தோம்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே பக்கத்தில் வேமா பிடிச்சி அவன் தூக்கிக்கிட்டு அதை பற்றி ஏன் நீ ஃபீல் பண்ணுற, அதுக்கு தான் நான் இருக்கேனே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை நல்லபடியாக வந்து பார்த்துக்குவேன், நல்லா வந்துட்டு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அங்கே க்ளோஸாக இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. சார் இவங்களோட அம்மாவுக்கு வந்து முழிப்பு வந்துடுச்சு, ஐசியூவில் தான் வந்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. அவங்க ஆன்ட்டியும் அங்கே பொண்ணு லில்லியுமே என்னப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இங்கே இன்னும் வரலையா, என்ன உணவை ஒரு வேளை அவன் டம்ப் பண்ணிட்டானா அப்படின்ற சைட்டு அங்கே கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இவர் வந்துட்டு ஒய்ஃபுக்கும் அங்கே வந்து அவங்க பொண்ணுக்குமே கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு வைத்தறிச்சல் ஆகிட்டுருக்கு. நீ பேசாமல் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஏன்ட்ட வந்து கொடுத்துரு, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. பட் அவர் எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருக்கார். நம்ம ஹீரோயின் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருக்கவர், ஸோ நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க, நீங்கள் என்னைக்காச்சும் எங்கள் அம்மாவை பற்றி விசாரிக்க வந்திருக்கீங்களா, இன்றைக்கி அவங்க நல்லா ஆகிட்டாங்கன்னு சொன்னதும் உடனே நாடகம் ஆட வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க அம்மாவுமே உன் பாய் ஃப்ரெண்ட் எங்கம்மா வரலையா, உண்மையிலே வந்துட்டு பிரேக்கப் ஆகிடுச்சான்னு சொன்னதும் அம்மா அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவர் வந்துட்டு எப்பயுமே ரொம்ப பிஸியாக இருக்கவர், அவர் வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்கப்போ நான் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜின் பார்த்தா அங்கே பொக்கே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறான். அங்கே வந்துட்டு அவள் சொல்லிட்டு இருக்க எல்லாமே வந்து கரெக்ட் தான், என்னால் தான் இத்தனை பிரச்சனை, நான் வந்துட்டு இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு லில்லியை பார்த்து ரொம்ப கோவப்படுறான். வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது, என்னோட வருங்கால ஒய்ஃப் ஆக போகிறவ, ஸோ வந்துட்டு யார் அவளை பற்றி இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுனீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த லில்லிக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாக இருது. இவளுக்கு மட்டும் லைஃப்பில் எப்பயுமே வந்துட்டு எப்படி பெஸ்ட்டாகவே கிடைக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே கடுப்பாயிட்ருக்கா. இது எல்லாமே எனக்கு கிடைக்கணும், ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க 2 பேருமே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு அம்மாவும் பொண்ணுக்குமே இன்னுமே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பிறகு அவன் வெளியே வந்துட்டு 2 இயர்ஸாக நம்ம வந்துட்டு டேட் பண்ணிகிட்ருக்கோம், உன்னோட அம்மாவுமே இப்போ நல்லா ஆகிட்டாங்க, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் இல்லை நான் இப்போ அதை பற்றி யோசிக்கலன்னு சொன்னதும் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். வேறு ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு பெரிய டிசிஷன், நான் மட்டும் எப்படி தனியாக எடுக்க முடியும், பேரண்ட்ஸோட அனுமதியும் வேணும் இல்லை, நம்ம பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னதும் சரி ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்காக அங்கே வந்துட்டு ஒரு நெக்லஸ் எல்லாமே கிஃப்ட் பண்ணதுமே இல்லை இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எனக்கு வேணான்னு சொன்னதும் நீ என்னோட ஒய்ஃபாக போகிறவ, நீ வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு இருப்பியா, இதை நீ கண்டிப்பாக வாங்கிக்கணும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. அப்போ அவன் ரொம்பவே கோமாயிட்டு நம்ம ஹீரோயினை நான் உன்ட்ட என்ன சொன்னேன், அவன்கிட்ட அந்த விலகி ஏறுன்னு சொன்னா இல்லையா, நீ திரும்ப அவனை போய் மீட் பண்ணுவியான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு இப்போ என்ன தப்பு பண்ணிட்டான், என்னோட அம்மாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியாயிடுச்சின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு பார்க்க வந்தான், நான் எப்படி இப்போ இதை போய் ஸ்டாப் பண்ண முடியும்னு சொன்னதும் ஓ நீ இப்போ இதெல்லாம் வேற அங்கே பேச ஆரம்பிச்சிட்டியா என்னை எதிர்த்துன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுருக்கான். நீ ஒழுங்காக வந்துட்டு அவன்கிட்ட இருந்து விலகி ஏறு, நீ வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொன்னதும் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, நீ ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு சொந்தமாயிருவேனான்னு சொன்னதுமே ஆமாம் அன்னைக்கு வந்துட்டு நீ என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வந்தியே என்னன்னாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ எங்கே போச்சு உன்னோட டிக்னிட்டிலாம், இப்போ நீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் நீ அன்றைக்கி பேசலையேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். ஸோ நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கோ, நீ எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டங்க திட்டினதுமே அவன் அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு போர்ஸ் பண்ணி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறான். நீ வந்துட்டு என்னோட உமன், யார் வந்துட்டு உன் பக்கத்தில் நெருங்கி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வாயில் வேற பைட் பண்ணி வேற வச்சிடுறான். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட், இதுக்கப்புறம் நீ அவன் பக்கத்தில் நெருங்கி போனேன்னா இதை விட பெருசாக இருக்கும் பனிஷ்மெண்ட் எல்லாமே அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அந்த லில்லி அதெல்லாமே தூரமாக இருந்து பார்த்துட்டு அவள் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. வா ரொம்ப வந்துட்டு பெரிய விஷயம் தான்ப்பா நடந்துட்டுருக்கு, இப்படிலாம் வந்துட்டு போயிட்டுருக்கா, பற்றி நீ பேசினே நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினா இப்போ என்ன பண்ணுவான், இன்னும் இதுக்கப்புறம் இவளை பற்றி நான் நல்லாவே பேசலாமேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு இங்கே ஜின் வந்துட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நான் அப்படி என்ன வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அவள் என்னை விட்டுட்டு இவ்வளோ தூரமாக வந்துட்டு விலகி போயிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த லில்லி அங்கே உள்ளே வந்ததுமே நீ இப்போ என்னங்க பண்ணிகிட்ருக்க, உன்ட்ட நான் எதுவும் பேச விரும்பலன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்ட்ட ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டை சொல்லிவிட்டு இது வந்துட்டு யாரோட கார் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதோ அது என்னோட அங்கிளோட கார் தான் சொன்னதும் அப்போ அங்கே அவன் மனசுலே பரவாயில்லையேப்பா, அங்கே மாஃபியாவுமே அவளும் உன்னோட பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கான், இந்த இடியட்டுமே சுற்றிட்டு இருக்கான், அப்படி என்ன வந்துட்டு உன்ட்ட இருக்குது என்கிட்ட இல்லாதது, எல்லாரும் உன் பின்னாடியே சுற்றுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே அது வந்துட்டு வேறு எதுவும் கிடையாது, உன்னோட அங்கிளும் ஆனாவுமே அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப க்ளோஸான்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அங்கிள் வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அவள் தேங்க்யூ ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பா, அவள் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் என்ன இவ்வளோ பெரிய இடியேட்டாக இருக்கான், நான் வந்துட்டு இவ்வளோ ஹிண்ட் கொடுத்துமே புரியாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப அவளுக்கு கவலையாயிட்டு சரி ஓகே இன்றைக்கி பேசாமல் நீ உன்னோட அங்கிளை வந்துட்டு டின்னருக்கு கூட்டிகிட்டு வா, நானுமே வந்துட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இப்போ நீ எங்கே வந்துட்டு என்ன பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் வா உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான், அவனங்க பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே ஜின்னை பார்த்தா வந்து இங்கே பாருங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் வந்திருக்கதை பார்த்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். அவளுக்கு நல்லா புரிஞ்சுக்கிருச்சு இந்த லில்லி வந்துட்டு எதுக்காக இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லில்லியுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இன்னைக்கு வந்துட்டு இவளோட உண்மையான சுயர்வை எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு கூடி சீக்கிரம் நம்ம 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆக போகுது, நீ என்னோட அங்கிளுக்கு வந்துட்டு ஒயின் சர்வ் பண்ணுன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு அவன் காலை வந்துட்டு அப்படியே அமைக்கிட்டே விடவே மாட்டான். ஹீரோயினால் எந்திரிக்க முடியலை, என்னாச்சு அப்படின்ற சைட்டு அங்கே கேட்கும்போது ட்ரெஸ்ஸில் என்ன ஒயின் கொட்டிடுச்சா, வா நம்ம வாஷ்ரூம் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது நம்ம ஹீரோவுமே பின்னாடியே வந்துடுறான். ஹீரோயின்ட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பேன்னு சொன்னதும் என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நானா இப்போ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அவனா சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒழுங்கா நீ போய் பிரேக்கப் பண்ணுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டியா, நீ பிரேக்கப் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கான். நம்ம ஹீரோயினோட காதை வேற பிடிச்சவங்க வந்து பைட் பண்ணி வச்சுட்டு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், நான் சொன்னேனா இல்லையா, நான் வந்துட்டு அவ்வளோ சொல்லியுமே நீ கேட்காம வேலை பண்ணுவியா, உனக்கு வந்துட்டு அவனை பற்றி என்ன தெரியும், நான் இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு நீ என்ன வந்து உண்மையிலே அந்த பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போறியா, நம்மளோட குடும்பத்து ஸ்டேட்டஸ்க்கு அவள் வந்துட்டு ஈக்குவலே கிடையாதுன்னு சொன்னதும் அங்கிள் என்னை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, நான் ஒரு பிளே பாயின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வரைக்கும் என்னை டச்சே பண்ண விட மாட்டா, மேரேஜ் அது இதுன்னு சொல்லிட்டு பேசி வச்சனா தானே அவள் என் பக்கத்தில் வந்துட்டு க்ளோஸாக வருவா, அதுக்காக தான் அவளை
பெட்டுக்கு வந்து கொண்டு வர வைக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம். நான் பேரண்ட்ஸ் வந்துட்டு யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ இவனோட புத்தியை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கிருச்சா, சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். அவனை போய் பிரேக்கப் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோ நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த லில்லி வந்துட்டு இவங்க 2 பேரும் எப்படினாலும் உள்ளே இருப்பாங்க. இவங்களை இன்றைக்கி நான் கைப்பிடியாக பிடிச்சி அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எல்லாமே எடுத்து அதை கொண்டு போய் காமிச்சா இவங்களோட மானமே கப்பல் ஏறுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே வீடியோ எல்லாம் அங்கே ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா, நம்ம இந்த டயத்தில் போய் மாட்டினோன்னா ரொம்பவே அசிங்கமாக போயிடும்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. இவளை பார்த்தா அங்கே வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவள் வாஷ்ரூமில் வர ஆரம்பிச்சிடுறா. அங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும்தான் அங்கே வந்துடுறான். அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பட் இருந்தாலுமே இவங்க இருக்கானா அவளுமே உள்ளே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது, நீ வந்துட்டு அசிங்கமே இல்லாமல் ஒரு பாய்ஸ் வாஷ்ரூமில் இப்படி வந்துட்டு கேமராவை தூக்கிட்டு வந்துட்டுருக்கே, என்ன கேவலமான ஜென்மனி, ரொம்ப சேம்லெஸ்ஸாக இருக்க, நீ என்ன வந்துட்டு கூடி சீக்கிரம் பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிட்டியா, இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு ஃபோனையுமே தூக்கி போட்டு உடச்சி விடுறான். ஐயோ என் ஃபோன் உடஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபோன் உடச்சதோட விடுறேன், இல்லைன்னா கையை காலை உடச்சிருவேன், மரியாதையை போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விட்டுறான். பிறகு அங்கே ஜின் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும், இல்லை எனக்கு வேலை இருக்குது நான் வீட்டுக்கு போகல நீ கிளம்புன்னு சொல்லும்போது, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைனே நீ வந்துட்டு இருந்துட்டுருக்க, நம்ம 2 பேருமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், நீ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப நல்லவே மாதிரி பேசினதுமே ஹீரோயின் பட் அதுக்கு எதுவுமே அங்கே ரியாக்ஷன் பண்ணலை. ஆல்ரெடி ஹீரோ வேற வான் பண்ணியிருக்கான், அவன் கூட பக்கத்தில் நெருங்கி போனேன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ வரலன்னு சொல்லிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து, நீ வந்துட்டு ஒரே சைடில் தானே போயிட்டுருக்க, 2 பேர் வீடும் ஒரே இடம் தான், ஸோ நீ பேசாமல் என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் வேணான்னு சொன்னாலும் விட போகிறது கிடையாது. ஸோ பேசாமல் வந்துட்டு அவள் காரில் ஏறிக்கிறா. அப்போ அவன் கேட்குறான், நீ வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது என்னென்னமோ லைஃப்பில் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, பட் இப்போ வரைக்கும் எதையுமே நீ நிறைவேற்றலை, ஏன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறான். ஹீரோயின் காலேஜ் படிக்கும்போது அவளுக்கு கோர்ஸ்க்கு வந்துட்டு அங்கே படிக்கிறதுக்குமே ஸ்காலர்ஷிப்லாம் கிடச்சிருக்கு. பட் அவள் மேலே சீட்டிங் அவங்க பழிய போட்டு அவளுக்கு அதுவுமே கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கா. எல்லாம் இந்த லில்லியோட வேலை தான். ஸோ இதனால் வந்துட்டு அவளுக்கு எந்த ஒரு ஜாப்புமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அவளை கம்பெனிக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். அங்கே பார்த்தா லின்னு ஒருத்தி இருக்கா. அவள் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்கான் போல் ஒர்க் பண்ணிவிட்டு. அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ். இதை பார்த்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாக ஆரம்பிச்சிருது. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற செட்டங்க கேட்கும்போது, ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்கனா, நீ வந்துட்டு எவ்வளோ வந்து டேலண்டான ஒரு பர்சனாக இருக்க, ஃபுட்டை வந்துட்டு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருக்க, அதில் வந்துட்டு பாய்சன் கலந்துருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, ஸோ எனக்குமே இப்படிப்பட்ட ஆள்கள் தான் தேவை, நீ வந்துட்டு என்னோட ஃபுட்டோட லிஸ்ட்டை பிடிச்சிக்கோ, இதில் வந்துட்டு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது எது சேரதும் சேராதுன்னெலாம் நான் எழுதியிருக்கேன், எல்லாத்தையுமே நீ கேர் பண்ணி பார்த்துக்கிறணும், இதுக்கப்புறம் வந்துட்டு நீ தான் இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு சேலரி வேணும்னு சொல்கிறா. சேலரியை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் அவளுக்குமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே ஆஃபீஸில் இருக்க அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பற்றி தான் அங்கே புறணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லின்ட்டை நான் வந்துட்டு 1 இயராக இங்கே இல்லை, இப்போ என்ன வந்துட்டு வேறு யாராச்சும் இங்கே ஜாப் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, ஆமாம் பாஸ் வந்துட்டு புதுசாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லானவங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ஜாலராக அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அவளை அங்கே பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆனதுமே, இப்போ எதுக்காக என்ன பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி மோசமாக பேசுகிற விஷயங்களை நானுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் பேசுங்க பரவாயில்ல அப்படின்றத சொன்னதும் அந்த லின் வந்து சொல்கிறா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ இங்கே வந்துட்டு ஒர்க் யாராச்சும் புதுசாக பண்ணுறாங்கன்னு தான் விசாரிக்கிறேன்னு சொன்னதும், ஆனால் விசாரணை வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் தோணலையே அப்படின்ட்டு தாங்க அவள் சொல்கிறா. அப்போ அவள் என் ஃபேமிலி வந்துட்டு பெரிய பவர்ஃபுல்லான ஃபேமிலி, நீ வந்துட்டு அவர் பக்கத்தில் க்ளோஸாக நெருங்கி போகணுன்னு பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்காது, உன்னை நான் வந்துட்டு ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசாமல் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து போய் இந்த பொண்ணு வந்துட்டு சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன்னா வந்துட்டு வேலையை விட்டு தூக்க வச்சிருங்களே உங்கள் பாஸ்டன்னு சொன்னதும், யாருக்கு வந்துட்டு அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு தைரியம் இருக்க போது, எல்லாருக்குமே ரொம்ப அமைதியாகிடுறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஒன்றும் அந்த ஆளோட பின்னாடி சுற்றலை, அந்த ஆள் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான், இங்கே என்ன வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்க, என்னை விட உனக்கு வேற என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அவளை பிடிச்சி எடுத்துகிட்டு போகும்போது இந்த லின்னுக்கு அதை பார்த்துட்டு அங்கே இன்னுமே வைத்தறிச்சல் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்ஸை இருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அவளை
அவளை வந்துட்டு என்னை வந்து ஃபியான்சேன்னு சொல்லிட்டு இருந்தா நான் ஃபியான்சே ஆயிடுவேனா, அவளாக சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அப்படிலாம் வந்துட்டு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். ரெண்டாவது, உன்னோட அம்மாவுக்கு இன்னுமே ஒரு ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ண வேண்டியது இருக்குல்ல, கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷனுமே நான் கூடி சீக்கிரம் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ அதை பற்றி ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். நீ இப்போ வந்துட்டு என்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்ல, என்னோட மைண்டு மாறாமல் இருக்கு, இங்கே ஹாப்பி படுத்துன்னு சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப அப்படியே சந்தோஷமாயிட்டாவின்ட்டு பேச்செல்லாம் பேசுகிறா. பட் ஆனால் வந்துட்டு அவன் அங்கே வந்துட்டு எதிர்பார்த்ததே வேற, இவ கடைசி வரைக்கும் அதை பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்பவே ஷை ஆயிருது. நீங்கள் இப்படிலாம் இங்கே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அதை இங்கே ஆஃபீஸ்லன்னு சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஜின் தான் கால் பண்ணுறான். எப்போ பார்த்தாலும் வேலைனே பிஸியாக இருக்க, இன்னைக்கு நைட் வந்துட்டு டின்னர் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அப்போ அந்த லின் வந்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே கேட்டுட்ருக்கா. பிறகு நாங்கள் ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, என்னம்மா இப்போல்லாம் உன் பாய் ஃப்ரெண்ட் வர மாட்டான், என்ன பிரச்சனையா, பிரேக்கப் பண்ணிட்டியான்னு சொன்னதும், ஆமாம் அவன் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாதவனாக இருக்கான், அதனால் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொன்னதும், எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உன்னோட லைஃப் வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அது போதும், நீ வந்துட்டு நல்ல பையனை பார்த்து மட்டும் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கே அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, இப்படி அவங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய இன்னொரு ஆப்ரேஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி நைட் வந்து டின்னர் பார்ட்டி இருக்கான், அவங்கள வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக போகணுமே, என்னோடய அம்மாவை மேலே வந்துட்டு அனுப்பி வச்ச எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே நான் வந்துட்டு என்னோட ரிவெஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு அங்கே தெரிவிக்க வேணாமா அப்படின்றத சொல்கிறான். பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த லின் நம்ம ஹீரோயின் எல்லாருமே இருக்காங்க. இப்போ அந்த லின்னை வந்துட்டு அங்கே ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க வீட்டில். உனக்கும் அவனுக்குமே மேரேஜ் ஆக போகுது, அதை நினச்சி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அவங்க வந்துட்டு இவளுமே வந்து பெரிய வந்துட்டு அந்த ஷென் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும், ஷென் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் சேலரி என்னமோ அதிகமாக கிடைக்கும், பட் வந்துட்டு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு மாதிரி ஒன்றும் தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, நான் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுவேன், அதை பற்றி நீங்கள் வந்துட்டு யாரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அது என்னோட விருப்பம் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அந்த லின் வந்துட்டு, நீ வந்துட்டு என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த பெரிய குடும்பத்தோட பொண்ணுங்க எல்லாருமே பெரியவங்க பேசினா வாய மூடிட்டு தான் பேசாமல் இருப்பாங்க, உனக்கு அந்த மரியாதை கூட தெரியலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ அங்கே வந்ததுமே, தாத்தா இவ உனக்காக பார்த்து வச்சிருக்க பொண்ணு, நீ கூடி சீக்கிரம் அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, மேரேஜா என் இஷ்டத்துக்கு பண்ணாமல் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், இவளை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, இவ்வளோ போய் நான் எங்கிட்ட போய் மேரேஜ் பண்ணுவேன், மூஞ்ச பாருங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே, கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அங்கிள், இவள் ஒன்றும் நேச்சுரல் பியூட்டியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக ஒரு 3 ஆப்ரேஷனாச்சும் ஃபேஸில் பண்ணியிருப்பா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேனான்னு வேறு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஜின்னை பார்த்து நம்ம ஹீரோயின், நான் இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வந்துட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே வச்சுக்க விரும்பலை, நான் உன்ட்ட வந்துட்டு இங்கே வந்து பேச வந்ததே நான் வந்து பிரேக்கப் சொல்கிறதுக்காக தான் சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நான் என்ன வந்து பண்ணேன்னு சொன்னதும், நீ என்னை பற்றி வந்துட்டு எவ்வளோ சீப்பாக வந்துட்டு யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ உன்னோட இந்த பாச வலையில் விழுகிறதுக்கு நான் ரெடியாகலை அப்படின்றத சொல்லிட்டு அவங்கேருந்து நம்ம ஹீரோ கூட சேர்ந்து கிளம்பினதுமே, நீ அங்கிள் கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, ஓமே என்னோட பாடி கார்டு வந்துட்டு நீங்கள் தான் பாய்சன் கொடுத்துருக்கீங்க, அவன் வந்துட்டு பொழைச்சிக்கிட்டான், காப்பாற்றியாச்சு, அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தை கொளுத்தி விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இவன் அதை பார்த்துட்டு வேமா அங்கே ஓடி வந்துட்டு, உனக்கு அவருக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப், நீங்கள் 2 பேரும் என்ன ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, இந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தமானது, உன்கிட்ட இருக்கிற எல்லாமே தான், ஸோ வந்துட்டு கூடிய சீக்கிரம் அதை எல்லாத்தையுமே நான் பறிச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் அங்கேருந்து போயிடுறான். இவன் பாட்டு அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனால் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருது. ஜின்னோட வேலை தான் போல், ட்ரிங்க்ஸில் அங்கே ட்ரக்கை கலந்துருக்கான். ஹீரோயின் அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகுந்ததுமே நம்ம ஹீரோ உடனே அங்கே டாக்டரை கூப்பிட சொல்லிடுறான். அவளை வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் எந்திரிக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, நைட்டு ஏதோ தப்பு நடந்துருச்சு, எனக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, என்னது அநியாயம் நடந்திருக்கா, எனக்கு தான் அநியாயம் நடந்திருக்கு, நைட்டு வந்துட்டு நீ என்னை பாடாப்படுத்தி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்ப போகும்போது, எங்கே போயிட்டுருக்க, நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிடாம போகாத, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போ அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே, நீ ஃபைல்ஸ் எல்லாமே திருடி வேறு ஒரு கம்பெனிக்கு வித்திருக்கன்னு சொல்லிட்டாங்க, பழியப்பட்டதுமே நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அவளை இன்சல்ட் பண்ணி எங்கள் கீழே தள்ளி எங்கள் கார்ட்ஸை வச்சுமே பிடிக்க வைக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்துடுறான். அவன் வந்ததுமே ரொம்ப கோவமாயிட்டு, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், அவள் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொன்னதும், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்குள்ளே வர வேலை வச்சேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அங்கே நம்ம அந்த லின் வந்துட்டு சொல்கிறான், நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தெரியுமான்னு சொன்னது
சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பணக்கார வீட்டு பொண்ணு தான், பட் புத்தி சரியில்லை, உன்னோட நேச்சரே சரியில்லாதவன் நீ. ரெண்டாவது அவனை மேரேஜ் பண்ணிக்கணுன்றதுக்காக உன்னோட ஒரிஜினல் முகத்தை இத்தனை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாற்றிருக்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு அவன் மெடிசன்லாம் போட்டுட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்க வேணாமா அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்மே ஓகே நான் இதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது அந்த ஜீன் வந்துட்டு அவட்ட அங்கே வந்துட்டு வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணதுமே ஹீரோ வந்துடுறான் அவளை காப்பாற்றுறதுக்காக. அவன் கோவமாயிட்டு நீ வந்துட்டு என்கிட்ட எல்லாத்தையும் பறிக்கலான்னு பார்க்குறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கே உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, மரியாதையாக உயிரை காப்பாற்றிட்டு இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ என்னோட அங்கிளாக இருக்கலாம், ஆனால் நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வேற கத்திட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினாவே ஒரு பார்ட்டிக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ அந்த பார்ட்டிக்கு பார்த்தா அந்த லின் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறா. ஒரே வீட்டில் 2 பசங்களை கைக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் ஓன்ட்டு இருந்து தான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாம் அம்மை கேட்டுட்டாங்க. ரொம்ப வந்துட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு இங்கே வந்துட்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு உன்ட்ட இன்விடேஷன் இருக்கா, பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு அடிக்கடி சொல்லிக்கிற, பட் வந்துட்டு இப்படி கேவலமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுற, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட நாங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அங்கே ஜின் வந்துட்டு பேசுகிறான், நீ வந்துட்டு பேசாமல் என்கிட்ட திரும்ப ரிட்டன் வந்துடு, கண்டிப்பாக நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு சொன்னதும் நீ அன்றைக்கி உன் அங்கிள்கிட்ட என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசினேன் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், நான் இதுக்கப்புறம் போய் உன்ட்ட வருவேன்னான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் நம்ம வீட்டு மருமகளாக கொண்டு வரணும்னு நினைக்கிறியா, அது கண்டிப்பாக நடக்காது, இவன் வந்துட்டு கேரக்டர் சரியில்லாமன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஓ அப்படியா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பொண்டாட்டிங்க வந்துட்டு ரொம்ப ஒழுக்கமானவங்களா, அவங்கள பற்றி எனக்கு என்ன எந்த சீக்கிரட்டு தெரியாதா, இந்த குடும்பத்தோட லட்சணத்தை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஆன்லைன் போஸ்ட் பண்ணேன், குடும்ப மனமே கப்பல் ஏறி போயிடும், ஸோ நீங்கள் வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அந்த ஜின் வந்துட்டு வீட்டில் இதை நினச்சி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கோமே அவங்க அப்பா. இப்போ வரைக்குமே அவனுக்கு வீக்னஸ் பாயிண்ட் எதுவுமே கிடையாது, பட் ஆனால் வந்துட்டு அவனோட வீக்னஸ் பாயிண்ட்டே அந்த ஆனான்றது நல்லா புரிஞ்சுக்கிருச்சு, அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அடைஞ்சாகணும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு 2 பேருமே கையை பிடிச்சிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகிடுது அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கல, லவ்வை தான் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு. அவனுமே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், எந்த லெவலுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உனக்காக வந்துட்டு பாக்ஸிங் பண்ணி காசை கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன், பட் ஆனால் நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு வேணுக்குன்னு அதை பண்ண கிடையாது, இந்த ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப கடனை வாங்கி வச்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு, அதனால் உன்னோட ரெப்புடேஷனுமே கெட்டு போயிடும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னதும், ஆனால் வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு அது புரிஞ்சுக்கிடுச்சின்னு அவளுமே சொல்கிறா. ஸோ அவன் ரிங்கை கொடுத்துட்டு ப்ரப்போஸ்மே மேரேஜுக்காக பண்ணுறான். ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே வீட்டுக்குமே வந்து அவங்க ரொமான்ஸ்மே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2 பேரும் சேர்த்து அவங்க வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு எழுதிட்டேன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு சொன்னதும் ஏன் வந்துட்டு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வேணாமான்னு சொல்லிட்டு கேட்குறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்படி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே மீட் பண்ண வந்தா அந்த ஜின்னோட டோட்டல் ஃபேமிலியுமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி நான் கரெக்டாக தான் புரிஞ்சு வச்சுருக்கேன், நீ வந்துட்டு என்னோட லவ்வுக்கு வந்து டிசர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது எதுவுமே எனக்கு வந்துட்டு தேவை கிடையாது, என்னோட அங்கிளுக்கு மட்டும் நீ வந்து பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிடு அது போதும் அப்படின்றத சொன்னதும் அவர் உன்னோட பிளட் ரிலேஷன்ஷிப் ஆனால் வந்துட்டு நீ இப்படிலாம் பண்ணுறியேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி தேவை கிடையாது, நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணுன்னு சொன்னதும் அவங்க அம்மா அப்பாக்காக நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோயினுமே அங்கே நைட்டு போல் அங்கே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே அங்கே சர்வ் பண்ணி வச்சுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அதில் ஒன்றில் வந்துட்டு பாய்சன் போட்டு போல நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இது எல்லாமே எனக்காக தான் நீ ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் எனக்காக நீ எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்க, உனக்கு நான் ஏதாச்சும் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேட்குறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க 2 பேத்துக்குமே அங்கே வெட்டிங் போல். ஸோ வெட்டிங் அங்கே நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோக்கு பார்த்தா திடீர்னு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. அப்போ அந்த ஜின்னோட ஃபேமிலி எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. நீ வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக உன்னோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவன் செத்து போன பிறகு பேசாமல் வந்துட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லபடியாக வச்சுக்கிருவேன்னு சொன்னதும் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தான் இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன விஷயம்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்துட்டு நடந்து எல்லாத்தையுமே அங்கே அவன்கிட்ட சொல்லிட்டா போல. ஸோ உன்னோட ஆக்டிங்கை நீ கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே சொல்லியிருக்கான். அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் 2 பேருமே சேர்ந்து அங்கே ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. உங்கள் குடும்பத்தோட லட்சணத்தை பற்றி எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் என்னோட அம்மாவை என்ன பண்ணீங்கன்னு சொல்கிறப்ப அங்கே உண்மைகள் எல்லாமே வெளியே வருது. அவங்க அம்மாவை ப்ராப்பர்ட்டிஸுக்காக வந்துட்டு அங்கே ஆக்சிடென்ட் பண்ணி அங்கே கொலை பண்ணியிருக்காங்க. அதில் தாத்தாவுக்குமே அங்கே பங்கு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அங்கே பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குமே அவங்க ஏற்பாடு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஆசைப்பட்ட
ஆசைப்பட்ட மாதிரியே அங்கே பெரிய லெவலுக்கு படித்து ஒரு டாக்டராகவுமே ஆயிடுறா. அவளை அங்கேயே வந்துட்டு வெட்டிங் பண்ணுற மாதிரிலாம் அங்கே செட்டப் பண்ணதுமே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக அங்கே ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே பர்ஃபெக்டாக நடக்கிறது கிடையாது, பட் உங்கள் லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்டான பர்சன் கிடைச்சாருன்னா உங்கள் லைஃபே ரொம்ப சந்தோஷமாக மாறிடுன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.